ஆரம்பிக்கலாங்க. சரிம்மா. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஹோம பொருட்களை அக்னி குண்டத்துல போடுங்க. நம்ம வீடு இவ்வளவு அலங்காரமா இருக்கிறத பார்த்தா அந்த சூனியக்காரி மோகினி போயிட்டா போல இருக்கு. இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தாங்க. என்ன இது? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஒருவேளை இத்தனை மாசம் கழிச்சு பாக்குறதுனாலயா? வணக்கங்க. இங்க சதுரங்க விளையாட்டுல ஒரு சின்ன காய் எவ்வளவுதான். நான் முழுக்க முழுக்க குறி வச்சிருக்கிறது பிரேமதான். இந்த நேரத்துல சீமா இருந்திருந்தா. அத்தை போமா, போய் சீக்கிரம் அவங்கள கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை.
நிச்சயமா என்னை விட்டு நீங்க போயிருக்க மாட்டீங்க. ஏன் சுமி, நீ இப்ப வரைக்கும் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையா? இந்த தேங்க்யூ எப்படி சொல்றது? இப்படிதான். நோ, நான் இதை கொடுக்க மாட்டேன். கொடுக்கவே மாட்டேன். எப்படி நம்மள எல்லாம் விட்டுட்டு பெரியத்து போனாங்க? இல்ல, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீ யாருமா? உன்னை பார்க்கும்போது என்னோட சீமா மாதிரியே இருக்கிற. ஆனா நீ எங்களோட சீமா இல்ல. என்ன சொல்றீங்க அத்தை நீங்க? என்ன பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? நான் தான் உங்க சீமா இல்ல. எங்களோட சீமா 4 மாசத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்னால அம்மன் கிட்ட போய் சேர்ந்துட்டா. அத்தை, இவன் நிச்சயமா நம்ம சீமா கிடையாது. நம்ம சீமா மாதிரியே இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக பிளான் போட்டு வந்திருக்கா. இல்ல நீ தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன நல்லா பாருங்க, உங்களோட சீமா தான். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ சீமாவா இருக்க முடியாது. ஏன்னா எங்க சீமா உடல் எரிஞ்சதை நாங்க எல்லாரும் எங்க கண்ணால பார்த்தோம். நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா எங்களை குழப்ப நினைக்காத. பேசாம மரியாதையா எங்க வீட்டை விட்டு போயிடு. நீங்களும் எப்படி சொல்றீங்க? நீ அது நீங்களாவது என்ன? சசி, மணி, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் தான் உங்க சீமா. இல்ல, நீ எங்களோட சீமாவா கண்டிப்பா இருக்க முடியாது. நீங்களும் என்ன நம்பலையா? நீங்களுமா? நீங்களாவது நான் சீமாதாங்கிறத ஒத்துக்குவீங்க நினைச்சா, ஆனா நீங்க ஜானவி, இது பாருங்க சங்கர், நான் சொல்றது சரியா இருக்கும் எப்பவுமே சொல்வீங்கல்ல. நீங்களாவது சொல்லுங்க, நான் தான் சீமாங்கன்னு சொல்லுங்க. சங்கர் ப்ளீஸ். தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்களை கெஞ்சி கேக்குறோம். நாங்க ஏற்கனவே ரொம்ப மன வருத்தத்துல இருக்கோம். அதிக கஷ்டம் கொடுக்காம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. உங்க யாருக்குமே நான் அடையாளம் தெரியலையா? அப்படி என்னதான் இங்க நடந்துச்சு? எல்லாரும் இந்த அளவுக்கு மாறிட்டீங்க. நடந்தது ஒரே ஒரு தப்புதான். நீ வந்ததுதான். நீயா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னோட வீடு. புரிஞ்சிடுச்சு. இப்ப எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இது எல்லாமே உன்னோட வேலை தானே மோகினி? நான் செத்து போயிட்டதா என் குடும்பத்து ஆளுங்களை நீயே நம்ப வச்சுட்டல. அவங்களே என்ன சீமா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ப வச்சுட்ட. நீ 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன விளையாட்டு விளையாடுனங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாத. இப்ப நான் இங்க வந்துட்டேன்.
இதுக்கெல்லாம் உனக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். நீ அமர், அமர், இவ ஒரு சூனியக்காரி. நாலு மாசத்துக்கு முன்னாடி நான் இவள கையும் களவுமா பிடிச்சேன். அவ என்ன மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டா. 4 மாசமா சுய நினைவு இல்லாம இருந்தேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவ உங்ககிட்ட எல்லாம் ஏதோ ஒரு பொய் கதையை சொல்லி நம்ப வச்சிருக்கா. நான் சொல்றத கேளுங்க, இவ ஒரு சூனியக்காரி தான். மரியாதை கொடுத்து பேசு. ஏன் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டேன். பொண்டாட்டியா? உன்னோட முகம் சீமாவோட முகம் மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கேன். வாயை மூடிட்டு இங்க இருந்து போயிடு. உங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த சூனியக்காரி அப்படி உங்க மேல என்ன மாயத்தை பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்ல. உங்க சீமாவை அடையாளம் தெரியாம பண்ணிட்டா. இங்க பாருமா, உன் கட்டுக்கதையை நிறுத்து. எதையும் கேட்க நாங்க விரும்பல. நீ வெளியில போ, இல்லன்னா நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். போ. இந்த சூனியக்காரி நிச்சயம் ஏதோ பண்ணிருக்கா. என் வீட்டு ஆளுங்க அவங்க கண்ணு முன்னாடி நான் உயிரோட இருக்கும் போதே நம்ப முடியாம இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் போறேன். चला चले च संसारे धर्म एको हि निश्चलः चला चले च संसारे धर्म एको हि निश्चलः चला लक्ष्मी चला प्राणश्चलं जीवित यौवनं चला चले च संसारे धर्म एको हि निश्चलः. இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சீமா மாதிரி ஒரு பொண்ணை அனுப்பி நம்ம எல்லாரையும் ஏன் கஷ்டப்படுத்த நினைக்கிறாங்க? ஏன் பழிவாங்க நினைக்கிறாங்க? இங்க பாருங்க அத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பொண்ணு எதுக்கு இப்படி பொய் சொல்றான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாட்டிமாவும் இந்த வீட்டோட மருமகளான சீமாக்காவும் என்னைக்கு நம்ம மனசுல இருந்து போக மாட்டாங்க. அப்படித்தானே? ஆமாம்மா.